ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். இது ஜோதிட தாள்கள்னு சொல்கிறத விட இது ஒரு ஆன்மீக தாள்கள் என்று சொல்லலாம். ஏன்னா ஜோதிடர்கள் சொன்ன ஆன்மீக தாள்கள். ஆக்சுவலி நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமான நாள் கிடையாது. நாளை ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமான நாள். அதுவும் பெண்களுக்கு எச்சரிக்கையான நாள். அப்படி என்ன பெண்களுக்கு நாளை நாள் எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிசம்பருடைய 13ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 8வது மாதமான கார்த்திகையுடைய 28ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது. மிகவும் முக்கியமான ஒரு எச்சரிக்கையான வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம். அதுவும் பர்டிகுலராக பெண்களுக்கு நாளை வெள்ளிக்கிழமை எச்சரிக்கையான நாள் என்று சொல்லலாம். அப்படி என்னடா நாளை நாள் எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கார்த்திகை தீபமானது வருது. கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாள் கார்த்திகை தீபமாக ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுது. இந்த வருடம் கார்த்திகை நட்சத்திரமானது நாளைய வெள்ளிக்கிழமை வருது. ஸோ நாளை நாள் கார்த்திகை தீபமாக கொண்டாடப்படுது. கார்த்திகை தீபம் அன்று அனைத்து கோவில்கள்லையுமே விளக்கேற்றப்படும், வீடுகள்லையுமே விளக்கேற்றப்படும். மெயினாக திருவண்ணாமலையில் மகா தீபமானது ஏற்றப்படும். அந்த தீபத்தை தொடர்ந்து அனைத்து வீடுகள்லையுமே விளக்கேற்றி வழிபாடு செய்யப்படும். ஸோ நாளை நாள் வெள்ளிக்கிழமை அதுவுமா இந்த தீபம் வர்றதுனால பெண்கள் செய்ய வேண்டிய 2 முக்கியமான உணவு வகைகளானது சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கார்த்திகை தீபத்தன்று நாளை நாள் நாம் படையில் வைத்து பூஜை செய்ய 2 சிறப்பு நெய்வேத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 2 சிறப்பு நெய்வேத்தியங்கள் என்ன, அதை எப்படி சமைக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த நெய்வேத்தியத்தை கண்டிப்பாக பெண்கள் அனைவரும் சமைத்தே ஆகணும். அது என்ன நெய்வேத்தியம் வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது சிவபெருமானை நினைத்து வழிபடக்கூடிய ஒரு திருநாள் என்று சொல்லப்படுது. திருவண்ணாமலையில் நாளை நாள் தீப ஜோதியை ஏற்றி பின்னர் அனைத்து வீடுகள்லையும் நம்மளுக்கு தீபம் ஏற்றி வீடு முழுவதும் அலங்கரிக்கணும் என்று சொல்லப்படுது. இந்த தீப ஒளியில் மனதில் உள்ள அனைத்து தீய எண்ணங்களும் குழப்பங்களும் விலகி ஒளிமயமாக இருக்க வேண்டும் என்பதே தீப திருநாளுடைய அர்த்தமாக பார்க்கப்படுது. அதாவது ஒரு பயங்கர அர்த்தமாக சொல்லப்படுது. நாளை நாள் விசேஷ நைவேத்தியங்கள் படைத்து பெண்கள் பூஜை செய்ய வேண்டும். அவ்வாறு தீப திருநாள் அன்று செய்யப்படக்கூடிய பூஜைக்கு தேவையான நைவேத்தியங்கள் என்னென்ன, அவற்றை எப்படி செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த வீடியோவில் பெண்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். பெண்கள் வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாளை நாள் என்ன நெய்வேத்தியம் வைக்கணுங்கிறத தெரிஞ்சு கண்டிப்பாக வைத்திருங்க. ஃபஸ்ட்டு நாளை நாள் வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் இனிப்பு அவுள் பொரி. ஆக்சுவலி இது கண்டிப்பாக எல்லார் வீடுகள்லையுமே நாளை நாள் செய்ய வேண்டிய முக்கியமான நெய்வேத்தியம். இதுக்கு செய்யறதுக்கு முதல்ல 6 கப் அவுள் பொரிய பெரிய துளை உள்ள சல்லடையில் வைத்து சலித்து கொள்ளுங்க. பின்னர் அதில் இருக்கக்கூடிய உமி நெல் போன்றவற்றை சுத்தமாக நேம்பி எடுத்துக்கொள்ளுங்க. பிறகு எடுத்ததுக்கு பின்னாடி இதோடு 1 கப் பொட்டுக்கடலை சேர்த்து கொள்ளுங்க. பின்னர் 1/4 மூடி தேங்காயை சிறிது துண்டுகளாக நறுக்கி கொள்ளுங்க. அதாவது தேங்காய் எச்சிப்படாமல் எடுத்து 1/4 மூடி நறுக்கி கொள்ளுங்க. பின்னர் அடுப்பை பற்ற வைத்து ஒரு கடாயை வைத்து 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. அந்த நெய்யில் நறுக்கி வைத்திருக்கக்கூடிய தேங்காய் சேர்த்து மிதமான தீயில் பொன்னிறமாக வறுத்து கொள்ளுங்க. அதனை ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வைத்திருங்க. அதை பின்னர் ஒரு பாத்திரத்தில் 2 கப் வெல்லம் சேர்த்து அதனோடு 1/2 கப் தண்ணீர் சேர்த்து அதனை அடுப்பின் மீது வைத்து நன்றாக வெல்லம் கரைக்கிற மாதிரி கரைத்து கொள்ளுங்க. சற்று நேரத்தில் வெள்ளப்பாகு கெட்டியாகி வர ஆரம்பிக்கும். அப்போது ஒரு சிறிய தட்டில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு அதில் இந்த பாகை ஊற்றி பாருங்கள். அப்பொழுது பாகு கெட்டியான பதத்திற்கு வந்துவிட்டதா என்றால் அடுப்பை அணைத்து விட்டுருங்க. அதாவது நீங்கள் ஊற்றக்கூடிய அந்த பாகு கெட்டியாக இருக்கா அப்படிங்கிற பதம் அது தெரிஞ்ச உடனே ஆஃப் பண்ணிடுங்க. வெள்ளைப்பாகு சூடாக இருக்கும் பொழுது அவுள் எடுத்து புடைச்சி வச்சுருப்பீங்களா, அந்த அவுள் பொரியை சேர்த்து கொள்ளுங்க. அதோடு வறுத்து வைத்த தேங்காய், 1/4 ஸ்பூன் சுக்கு பொடி, 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நன்றாக கலந்து விட்டுருங்க. அவ்வளவு தாங்க, இனிப்பு அவள் பொரி தயாராகிவிட்டது. இந்த நெய்வேத்தியத்தை கண்டிப்பாக நாளை நாள் பெண்கள் வீடுகளில் சமைத்தே ஆக வேண்டும். நாளை நாள் பெண்கள் சமைத்தாக வேண்டிய முக்கியமான ஒரு நெய்வேத்தியத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் 2வது நாளை நாள் செய்ய வேண்டிய நெய்வேத்தியம் என்னென்னா திணை மாவிளக்கு. இது எப்படி செய்யணுங்கிறத சொல்கிறேன், இதையும் தெரிஞ்சுக்குங்க. முதல்ல
ஒரு கப் தினை அரிசியை எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்ததை நன்றாக கழுவி வடிகட்டிடுங்க. வடிகட்டினதுக்கு பின்னாடி அதில் ஒரு சுத்தமான துணியில் பரப்பி நிழல் உலர வைத்துக்கோங்க. அரிசியில் ஈரப்பதம் காய்ந்து முடித்ததுமே அதனை மிக்சி ஜாரில் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நைஸாக அரைத்து கொள்ளுங்க. பின்னர் மாவை சல்லடை வைத்து சலித்து எடுத்துக்கொள்ளுங்க. பிறகு இந்த மாவோடு அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள், அரை ஸ்பூன் நெய் மற்றும் 1/4 கப் வெல்லம் சேர்த்து நன்றாக பிசைய வேண்டும். சிறிது நேரத்தில் வெல்லம் இலகி மாவு கெட்டியாக ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் இதோடு 1/2 ஸ்பூன் தேன் கலந்து மறுபடியும் நன்றாக பிசைய வேண்டும். இப்பொழுது மாவு கொழுக்கட்டை பிடிக்கக்கூடிய பதத்திற்கு வந்திருக்கும். அப்பொழுது மாவினை 2ஆக பிரித்து கொண்டு உங்களுக்கு ஏற்ற வடிவத்தில் 2 விளக்குகளாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்து கொள்ளுங்க. கார்த்திகை தீபம் நாளை நாள் ஏற்றும் போல அந்த நேரத்தில் நைவேத்தியமாக இதையும் வைக்கணும் பூஜை அறையில். கார்த்திகை தீபம் ஏற்றுறதோடு இந்த விளக்கில் மாவிளக்கையும் நாம் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி விட்டு அதன் பிறகு நாம் வீடுகளில் விளக்கேற்றணுங்க. ஸோ நாளை நாள் பெண்கள் செய்ய வேண்டிய 2 முக்கியமான விஷயங்கள் இதுதான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கார்த்திகை தீபத்தில் இது 2ஐயும் மட்டும் செய்யாமல் இருக்காதீங்க. ஸோ நாளை நாள் எச்சரிக்கையான நாளுங்கிறதுனால நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். அதாவது நாளை ஒரே நாளில் 3 சிறப்புகள் இருக்குது. மகாலட்சுமிக்கு உரிய வெள்ளிக்கிழமை, சிவபெருமானுக்குரிய பிரதோஷம், முருகனுக்குரிய கார்த்திகை நட்சத்திரம், இதெல்லாம் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய நாள் தீபமானது வந்திருக்கு. அதனால் இந்த தீபத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் பெண்களுக்கு இது எச்சரிக்கையான நாள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கார்த்திகை தீபத்தில் என்ன சமைக்கணும் 2ங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் சொன்னேன். ஸோ இந்த திருக்கார்த்திகை என்ன அந்த அளவுக்கு முக்கியமான நாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான நாள் தான். இந்த திருக்கார்த்திகை தோன்றுவதற்கு புராண கதைகள் இருக்குது. புராண கதைகள் வேணுங்கிறவங்க வீடியோ பாருங்கள். இதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணிங்கன்னா திருக்கார்த்திகையுடைய புராண கதையை ஷேர் பண்ணுறேன், அதையும் தெரிஞ்சுக்குவீங்க. வாங்க புராண கதையும் பார்க்கலாம். ஆக்சுவலி பொதுவாகவே நம்மளுடைய வீடுகளில் எல்லா நாளுமே தீபமேற்றி வழிபடுவது உயர்வான பலனை தரும். இறைவனை தீபமேற்றி வழிபடுவது எல்லா மங்களங்களையுமே தடையில்லாமல் தரும். ஸோ தீபம் ஏற்றுறதுனாவே அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. அதே போல் கார்த்திகையில் ஏற்றக்கூடிய தீபம் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜி. இதுக்கு காரணம் என்னென்னா திருக்கார்த்திகை தோன்றுவதற்கு இந்த காரணங்கள் சொல்லப்படுது. அது என்ன காரணங்கிறத சொல்கிறேன், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஒரு முறை விளையாட்டாக உமாதேவி என்ன பண்ணாங்கன்னா சிவனுடைய கண்களை விளையாட்டுக்காக கைகளால் மறைத்திருக்கிறாங்க. சிவபெருமான் தான் உலகுக்கே சாட்சி. அவருடைய கண்ணை மறைத்த உடனே இந்த பிரபஞ்சமே இருள்மயமாக மாறி இருக்கு. உயிர்கள் அனைத்தும் துயரில் ஆழ்ந்திருக்கு. இச்செயலால் தேவிக்கு உடனே பாவம் உண்டானது. விளையாட்டா பண்ணாலும் பாவம்தான். விமோசனம் தேடி காஞ்சிபுரம் சென்று சிவனை நோக்கி தவத்தில் ஆழ்ந்தாங்க. இறைவனும் தேவிக்கு காட்சியளித்தாங்க. திருக்கார்த்திகை நாளில் திருவண்ணாமலை வரும்படி அருள் புரிந்தார் சிவபெருமான். தேவியும் அண்ணாமலையில் உள்ள பவளக்குன்று மலையில் இருந்து கௌதம் மகரிஷி உதவியோடு பர்ணசாலை ஒன்று அமைத்து தவம் செய்ய ஆரம்பிச்சிறாங்க. தவம் செய்த ஆரம்பித்த அந்த டைம் பௌர்ணமி, சந்திரன், கார்த்திகை வேலை வந்தது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இறைவன் தேவிக்கு காட்சி அளித்தாங்க. காட்சி அளித்தது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுடைய இடப்பாகத்தில் தேவியை ஏற்று அருள் புரிந்தாங்க. அந்த தினம் எந்த நாள்னா நாளை நாள் வரக்கூடிய கார்த்திகை மாதம் இந்த கிருத்திகை நட்சத்திரம் தான். ஸோ அதனால தான் இந்த நாளில் தீப திருவிழாவாக கொண்டாடப்படுது. அடிமுடி காண முடியாத சிவபெருமான் ஜோதி பிளம்பாக காட்சி தந்த நாள் நாளை நாள். ஸோ அதனால தான் நாளை நாள் திருவண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றுவதை பார்த்ததுக்கு பின்னாடி அடுத்து நாம் வீடுகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தீபம் ஏற்றணும் என்று சொல்லப்படுது. ஸோ நாளை நாளுடைய சிறப்புக்கான புராண கதையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இப்போ நாளை நாள் மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ நாளைய இந்த முக்கியமான நாளில் கண்டிப்பாக பெண்கள் நான் சொன்ன அந்த 2ஐயும் பண்ணாமல் இருக்காதீங்க. அதே போல் இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்க ஸ்டே டியூனாக வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் நாளை நாள் கார்த்திகை தீபத்தில் என்ன 2 நைவேத்தியம் சமைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இதை சமைத்து பயனடையட்டும். மேலும் இதே போல்
புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.